நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இந்த வருடத்திற்கான பணிகள் எல்லாம் நிறைய துவக்கி இருக்கிறோம். அந்த வகையிலே வஉசி பார்க் அதிகமாக பொதுமக்கள் வரக்கூடிய இடம். இந்த இடத்திலே குடிதண்ணீருக்காக வாட்டர் ஏடிஎம் அமைப்பதற்காக போர்வெலுக்கான ஒரு பூஜை இன்னைக்கு போட்டிருக்கோம். இதன் வாயிலாக ஒவ்வொரு நாளுமே கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்டவர்கள் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இங்க வந்து நிறைய குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க வராங்க, பொழுதுபோக்கிற்காக வரக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இனிமேல் வந்து ஒன்று வீட்டில இருந்து எடுத்துக்கொண்டு வந்து குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வந்து அவங்க பொழுதுபோக்கக்கூடிய இடத்திலேயே இலவசமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வஉசி பார்க்ல இன்று அதற்காக அந்த இயந்திரம் அமைப்பதற்காக முதல் நிலையாக போர்வெல்ல வந்து தொடங்கி இருக்கோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கோவை தெற்கு தொகுதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன். இங்க வந்து சாலைகள் பிரச்சனை இருக்கு, பட்டா பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்கிறோம், சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனா என் தொகுதியில குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால கம்பல் பண்ண முடியாது. என்னன்னா திருப்பி சாலையை தோண்ட முடியாது. ஆனால் சூயஸ் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் வந்து இன்னும் வந்து போடப்படவில்லை. அதனால்தான் நான் அமைச்சரை சொன்னேன், நீங்க கோயம்புத்தூர் வரும்போது 1 மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க, நாங்க இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன். இவை இல்லாமல் பல்வேறு துறைகளுடைய மானிய கோரிக்கையின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்கோம், விவாதத்தில் பங்கேற்றிருக்கோம். கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய மானிய கூட்டத்தொடர் என்பது இந்த முறை 8 நாட்களுக்குள்ளாக முடிவடைந்தது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். தமிழகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநிலம், அதிலும் பல்வேறு துறைகள் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய துறைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு இந்த நாட்கள் என்பது நிச்சயமாக போதாது. இன்னும் ஒரு ஆழமான விவாதம் இருக்க வேண்டும், இன்னும் மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நிறைய பேச வேண்டும் என்றால் இந்த குறுகிய காலம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட இடைத்தேர்தலுடைய காரணம் காட்டி எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இண்டி கூட்டணி பெற்ற வெற்றி தொடர்பாக பாராட்டு, அதற்கென்று அவர்கள் பேசுகின்ற நேரம் அதிகமாக இருந்ததே தவிர மக்களுடைய பிரச்சனைகளுக்கான நேரம் என்பது மிக குறைவாகத்தான் நாங்க பார்த்தோம். அதிலையும் குறிப்பாக எங்களை மாதிரி எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது அதிகமான குறுக்கீடுகள். அதுக்கப்புறம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா, நான் தொகுதி தொடர்பாக முழுமையாக பேசினதோ அல்லது தமிழக அரசு எந்தெந்த துறைகள்ல வந்து மெட்ரோவுக்கோ மற்றதுக்கோ நாங்க வந்து எடுத்து வச்ச வாதம் என்பது அப்கோர்ஸ் பத்திரிகையாளர்கள் அங்க நேரடியா கேட்டுக்க முடியுமே தவிர அதற்கான வீடியோவை கூட சட்டப்பேரவை அலுவலகம் கொடுக்க மாட்டேங்குது. இது தொடர்பாக நேரடியாக பேரவை தலைவரிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன், நாங்க பேசின வீடியோவை முழுசா கொடுங்கன்னு. ஆனா ஒட்டி வெட்டினா அந்த எடிட்டிங் அவ்வளவு பிரமாதமா பண்றாங்க. நாங்க பேசுறதுல பதில் கொடுக்கறத அதிகமா வீடியோ கொடுக்கறாங்களே தவிர நாங்க பேசின வீடியோவை கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு இன்னும் ஒரு ரொம்ப ஒரு சோகம்னா, தொகுதி மக்களுக்கு நாங்க பேசுற விஷயத்த எடுத்துக்கொண்டு தொகுதி மக்களுக்கு கொடுக்கற கூட வீடியோ இருக்கிறது இல்ல. அதனால உங்களுக்கு எல்லாம் திருப்பி நாங்க என்ன பேசணும்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி முழுக்க ஒரு ஜனநாயக தன்மையோட இயங்காத ஒரு சட்டப்பேரவையா எங்களுக்கு இருக்கு. ரொம்ப ஒரு சவாலான ஒரு சூழலா தான் இருக்கு அங்க வந்து நாங்க பேசுறதும் பதில்களை வாங்குறதும். இன்று காலையில கோத்தகிரி சாலையில இந்தியா ஒழிக, அதுக்கப்புறம் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த மத்தியத்திலிருந்து நாங்க வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி பிரிவினையை தூண்டக்கூடிய, அதுலயும் பாத்தீங்கன்னா பக்காவா அதை வந்து ஒரு பிரிண்டிங் பிளாக்க ரெடி பண்ணி அதை வந்து இன்னைக்கு வந்து சாலைகளை வந்து அதை பார்த்தோம். நம்ம நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு அதை பகிர்ந்துட்டு இருக்காங்க. தமிழக அரசு இந்த மாதிரி சக்திகளின் பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டா பண்ணக்கூடிய விஷயமா இதை நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நீட் தேர்வுக்கு எதிராக மக்களை எப்படியாவது போராட தூண்ட வேண்டும், இதன் வாயிலாக ஏதாவது ஒரு நிலவரத்தை, புதிதாக ஒரு கலவர நிலவரத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு விரும்புவதாக இதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மாதிரி சக்திகளை மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள்.
மத்திய அரசும் மாநில அரசும் எத்தனையோ விஷயங்கள்ல முரண்படலாம். ஆனால் நாட்டினுடைய ஒற்றுமை என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஒற்றுமைக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை அரசியல் லாபத்திற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஊக்குவிக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. இதை நிச்சயமாக மக்கள் கிட்ட தேசியத்தை விரும்புகின்ற, தேச ஒற்றுமையை விரும்புகின்ற மக்கள் இதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இதை அரசு உடனடி கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மாநகர பகுதிகளில் வந்து குடிநீர் 10 நாள் 12 நாள் விட்டுருக்காங்க. அதுக்கு எப்ப தீர்வு? நான் இது சம்பந்தமா 2 முறை பேசும்போது பில்லூர் 3வது கட்ட குடிநீர் இணைப்பு பணிகள் உடனடியா முடிஞ்சிரும், நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு தான் அமைச்சர் பதில் கொடுக்கிறாரு. நிறைய நேரம் அமைச்சர்கள் பதில் கொடுக்கறாங்களே தவிர வேலை கீழே நடக்க மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு திருப்தி அடையிறது இல்ல. நாங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனாலதான் நீங்க இந்த கோடை காலத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாட்டர் ஏடிஎம் மூலமா ஓரளவுக்கு குடும்பங்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சது. சோ எங்களால என்ன தரப்பு பண்ண முடியுதோ பண்றோம். திரும்ப திரும்ப அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாருங்க, நம்ம கோடைமழை காலம் வந்தாச்சு, மான்சூன் ஆரம்பிச்சாச்சு கோயம்புத்தூர்ல. ஆனா சிறுவாணி டேம் தூர் வராதால, அது ஆழப்படுத்தாதால அப்படியே இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கே இயல்பான நகைச்சுவை தன்மையோட பேசுறதெல்லாம் சரிதான். ஆனால் ஒருவேளை நீண்ட காலமா அரசியல் அனுபவத்தில் இருக்கிறதால அவர் வந்து இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கறத சொல்றத கூட நம்ம வெளிப்படையா சொல்லிடுறாரோன்னு தோணுது. அவர் வந்து சாராய கிக்கில் இருந்து ஆரம்பிச்சு நீர்வளத்துறை கோரிக்கைகள்ல வந்து அவர் பதில் சொல்றது கூட அவரோட அனுபவத்தின் காரணமா அது நடக்காதுன்னு இருக்கிறதுனால ஒரு முடிவுக்கு வந்து பேசுறாரான்னு எங்களுக்கு தெரியலீங்க. தமிழ்நாட்டுல வந்து போதை பழக்கங்கள் வந்து ஒரு அச்சமா இருப்பதாகவும், தமிழகத்துல ஒரு நல்ல அரசியல் தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நல்ல தலைவர்கள் வேணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. சமுதாயத்திற்காக பேசுகின்ற, மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வரவேற்பார்கள். நல்ல தலைவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அரசியல் கட்சிகளும் அதற்கான பணிகளை செய்யறாங்க. அவரும் புதுசா அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்காரு. சோ எந்த அளவுக்கு அவர் அதுக்கான முயற்சி எடுத்து எப்படி சக்சஸ் பண்றாருன்னு வரக்கூடிய காலத்துல பாப்போம். படித்தவர்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா 70% மேல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வந்து படிச்சவங்க. எதை டிபெண்ட் பண்ணி அவர் இப்படி சொல்றாருன்னு பாருங்க. படிச்சவங்க ஆல்ரெடி இருக்காங்களே. இல்ல, படித்தவர்கள் வரணும் அரசியலுக்கு அப்படிங்கறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு முக்கியமான ஒரு இதுவா இருந்திருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வி அறிவு, இன்னைக்கு வந்து உயர்கல்வியில மாணவர்கள் வந்து வரக்கூடிய சதவீதம் எல்லாம் பார்த்தாலே இன்னைக்கு அரசியல்ல நீங்க நம்மளோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட பாத்துட்டீங்கன்னா 1 டிகிரி வாங்கி இருக்கிறவங்க நிச்சயமா அதிகமா தான் இருப்பாங்க. படித்தவர்கள் அப்படிங்கறதுக்கு மேல நம்ம என்ன இன்னைக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னா, மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்கள் அவங்கதான் இன்னைக்கு அவசியமா தேவைப்படுறாங்க. படிச்சவங்க வந்து எத்தனையோ பேர் வந்து ஊழல் விஷயத்தை ஈடுபடுறத நம்ம பாக்குறோம். படிச்சவங்க எத்தனையோ பேர் வந்து சுயநலத்துக்காக இருக்கிறத பாக்குறோம். ஆனால் இன்றைக்கு என்ன தேவை என்றால், தியாக மனப்பான்மையோடு, சேவை மனப்பான்மையோடு மக்களுக்காக வேலை செய்கின்ற தலைவர்கள் தான் முக்கியம். அதை நோக்கி திரு நடிகர் விஜய் அவர்கள் செல்வார் என்றால் பார்க்கலாம் எந்த அளவுக்கு. போதை பழக்க வழக்கங்கள் தொடர்பாக பேசக்கூடிய அவர்களுடைய படத்திலேயே அதிகமான சிகரெட் குடிக்கிறது, மது அருந்தது மாதிரி காட்சிகள் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு. அதே இளைய தலைமுறையை நோக்கி தவறான பாதைக்கு கொண்டு நிச்சயமாங்க. சினிமாவோட இல்ல, சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறது சொசைட்டியில் இருக்கிறது வாஸ்தவம் தான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும். தாங்கள் வந்து ஒரு காலத்துல எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்கு அது அவங்க தான் பதில் அளிக்கணும். அரசியல் தலைவரா மாறினதுக்கு அப்புறம் அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம மக்கள் பார்ப்போம். புதிய சட்டம் எப்படி பாக்குறீங்க? மதுவிலக்குக்கா? இல்ல, இது சிஆர்பிசி, ஐபிசி. அதாவது 3 கிரிமினல் சட்டங்கள் புதிதாக மத்திய அரசு அறிமுகப்படுத்துறாங்க. இன்னையிலிருந்து அது அமலுக்கு வருகிறது. நீண்ட நெடுங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பேரு அந்த சட்டம் அப்படிங்கறது நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனா இந்த 3 சட்டங்கள்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, விரைவான நீதி, இன்றைக்கு கால சூழலுக்கேற்ப தொழில்நுட்ப வசதியோடு கூடிய நீதி, சட்டத்தினுடைய பல்வேறு ஷரத்துக்களை வந்து இன்றைய கால சூழலுக்கேற்ப நிறைய மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆனா பேரை பொறுத்த வரைக்கும் அதுல குறிப்பாக ஹிந்தி, சமஸ்கிருதம் அதிகமாக தெரியாதவங்களுக்கு அது உச்சரிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கதான் செய்யுது. இது தொடர்பாக எங்களோட கருத்துக்களை நாங்க வந்து மத்திய தலைமை கிட்ட தெரிவிச்சிருக்கோம். மாநிலத்தில் வந்து புதிய சட்ட திருத்தத்துல மாநிலத்தினுடைய சில உரிமைகள் பறிக்கப்படுவதாக சொல்லி வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படிங்கிறப்ப நீங்க அந்த சட்டத்துல அவங்களையும் கொஞ்சம் எல்லா மாநிலத்திலையும் கன்சல்ட் பண்ணி எல்லா மாநிலத்தோட கன்சல்டேஷன் பண்ணி தான் வந்து இது வந்திருக்கு. ஒரு செக்ரட்டரி லெவல்ல இதுக்கான ஒரு இது மட்டுமே இந்த அமெண்ட்மெண்ட்டுக்காக நிறைய ஆயிரக்கணக்கான கூட்டங்களை நாடு முழுக்க நடத்தி தான் அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு ஒரு சில அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒரு சில அதிகாரங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு. எந்த இடத்துல மாநில அரசு தங்களுடைய உரிமை பறிபோகுதுன்னு நினைக்கிறாங்களோ அது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஆக்ட் தான் வந்து ஓவர் ரைட் ஆகும். இது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம். நீங்க வழக்கறிஞர்கள் வந்து இன்னிலிருந்து ஒரு 8 நாள் தொடர் நீதிமன்ற புறக்கணிப்பு அறிவிச்சிருக்காங்க. ஒரு வழக்கறிஞரா நீங்க எந்த பக்கம் நின்று நான் அதுக்கு அடுத்து சொல்லியிருக்கேன். சட்டத்தினுடைய திருத்தங்கள் வந்து நிறைய அன்னைக்கு வந்து தேவைப்படுது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு மரண தண்டனை வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டம் எல்லாம் நிச்சயமா வேணும். ஆனா அந்த பேர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானும் ஒரு வழக்கறிஞராக எங்களோட கருத்தை மேல சொல்லி இருக்கோம். சேலம் பெரியார் பல்கலை துணைவேந்தர் பதவி நீக்கிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே தமிழக அரசுக்கும் மாநிலத்துக்கும் முரண்பாடு அதிகரிச்சிருக்காங்க. உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் ரொம்ப பர்சனலா கவர்னரை பத்தி பேசுறதும் ஒரு எதிரான மனநிலையோட செயல்படுறதும் இன்றைய உயர்கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை உருவாக்கிட்டு இருக்கு. நானா நீயா அப்படிங்கிற மாதிரி மாநில அரசு இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. கவர்னர் அவர்கள் அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கு அவர் எங்கோ வெளிகள்ல பேசுற, அரங்கங்கள்ல பேசுற, இல்ல பொது நிகழ்ச்சிகள்ல பேசுற விஷயத்தெல்லாம் இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதிரா இருக்கிறதா நினைச்சு இவங்க வந்து ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பதன் காரணமாக இன்று உயர்கல்வித்துறையில நிறைய பிரச்சனைகளை மாணவர்களும் பெற்றோர்களும் சந்திக்க வேண்டியதா இருக்கு. சட்டமன்றத்தில் வந்து மதுவில் கிக் இல்லை, அதனால கள்ளச்சாரத்துக்கு போறாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டாங்க. இன்னும் திராவிட மாடல்ல கிக்கு தான் ரொம்ப முக்கியம்னு அவங்க சொல்றாங்க. மாநில தலைவர் வந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துக்கு மேல படிப்புக்காக 4 மாசம் போறதா சொல்றாங்க. உண்மையா? நான் அது சம்பந்தமா என்ன பேசல. நானும் அடுத்த பொறுப்பு இல்ல நானும் உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளை சொல்ற விஷயத்தான் கேட்டேன். இன்னும் நேரடியா வந்து அவர்கிட்ட அதை பேசல. உறுதிப்படுத்திட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான தலைவர்கள் மட்டும்தான் அந்த படிப்புக்காக தேர்வு செய்யப்படுவாங்க. அதனால இவரும் அதுல ஒரு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். நான் அவர்கிட்ட அதை பத்தி பேசிட்டு அப்படி என்ன விஷயங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். உறுதி. விவகாரத்துல 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததுங்கிறது பல்வேறு விதமான கிரிட்டிசிசம், வேற மாறுபட்ட கருத்துக்கள். ஒரு வாரம் கழிச்சானாலும் எல்லா கேள்வியும் எனக்காக வச்சுட்டு இருந்தீங்களா? சீமானுக்கும் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பேசுறது என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் கொடுத்தவர்களுக்கு 10 லட்சம், ஆனா வந்து பட்டாசு ஆலை விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு 3 லட்சம் கொடுக்கறது ஒரு தவறான முன்னுதாரணமா போகுது. அவங்களுக்கும் அந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்துக்குன்னு பார்த்து தான் 10 லட்சம் ரூபான்னு கொடுத்தோம். ஒரு சென்சேஷனல் டாபிக்கா, ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்களா போகும்போது தொகை அதிகரிக்கிறதாகவும், யூஸ்வலா நடந்துட்டே இருக்கிற ஒரு விபத்துகளுக்கு வெறும் 3 லட்சம் 5 லட்சம் கொடுக்கறது எந்த அளவுக்கு நியாயம்? இல்ல அவரு அது சொல்றதுல அது நியாயம் தான். அது உயிர் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்க பாருங்க, டாஸ்மாக்ல குடித்து உயிரிழந்தவர்களுடைய அந்த இளம் விதவைகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு. என் தொகுதியிலேயே கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்பா இல்லாத குழந்தைங்கள 100கணக்கான குழந்தைங்கள நான் அடாப்ட் பண்ணி பாக்குறோம், வளர்த்துட்டு இருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாம் அரசாங்கம் எந்த உதவியும் பண்றது இல்ல. இந்த மாதிரி சென்சேஷனல் வருது, நீங்க எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்கன்னா உடனடியா அந்த குடும்பத்துக்கு அதிகமா தொகை போகுது. இது வந்து அது ஒரு நியாயமான கேள்வி. நம்ம எல்லாருமே அதை சிந்திக்கணும்.